லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். சென்னை விமான நிலையத்தில் 9வது நாளாக இன்று 14 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், கிட்டத்தட்ட 9 நாட்களாக இண்டிகோ சேவை பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பயணிகளின் கோரிக்கை என்ன? எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள்? வணக்கம் பத்மநாபன். சென்னை விமான நிலையத்தில் 9வது நாளாக 14 இண்டிகோ விமானங்கள் ரத்தாகியுள்ளது. இந்திய ஏர்லைன்ஸ் நாடு முழுவதும் அதிக விமான சேவையை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விமானிகளின் பற்றாக்குறை மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கடந்த 8 நாட்களாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வந்துள்ளது. பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தன. இந்த நிலையில் 10ஆம் தேதிக்கு பிறகு சகஜ நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்த்து வந்த நிலையில் 9வது நாளாக இன்று 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் அறிவிப்பு வெளியாகிறது. இந்நிலையில் பணியாளர் தங்களது விமான பயணத்திற்கு முன்னதாக இந்தியா ஏர்லைன்ஸ் மற்றும் செயலி மூலமாக ஒரு முறை செக் செய்து விட்டு விமான பயணத்திற்கு சென்னை விமானத்துக்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு, பாங்காக், சிங்கப்பூர் பன்னாட்டு விமானங்கள் 3 மட்டுமே ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் உள்நாட்டு விமானங்களான டெல்லி, புவனேஸ்வர், ராஜமுந்திரி, கொச்சி, ஹைதராபாத், துர்காப்பூர், ஜெய்ப்பூர் வரை செல்லும் மொத்தம் 14 விமானங்கள் மட்டும் ரத்தானதாக இந்திய ஏர்லைன்ஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விமானங்கள் ரத்தாகியதால் பயணிகள் தங்களது பயணத்தை மாற்றி அமைப்பதற்காக அவ்வப்போது விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் டிக்கெட் கவுண்டர்கள் அந்த பயண திட்டத்தை மாற்றியும் பயணத்தை கேன்சல் செய்வதும் பணத்தை முழுமையாக பெறுவதற்கு உண்டான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.